வெல்கம் டு சாந்தி உலகம். இன்னைக்கு சேனலில் ரொம்ப சூப்பரான கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான் உருளைக்கிழங்கும் கொஞ்சமாக சீஸும் வச்சு செஞ்சுருக்கேன். இது ஹெல்தின்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் சீஸும் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கேன். வெங்காயம்லாம் சேர்க்கலை, கொஞ்சம் போல் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் போல் மொசரல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நான் மிளகுத்தூளும் சேர்க்கறதால கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்க்கும் போது இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக பார்ஸ்லி எல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக நான் இதுக்கு கொஞ்சமாக ஆனியன் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஆனியன் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கார்லிக் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குல முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இதில் மாவு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பார்ஸ்லி இலை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் பார்ஸ்லி சேர்க்கும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் போல் மைதா மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், ஒரு பேஸ்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக. அப்புறம் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளெக்ஸை கூட பொடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்லேயும் கொஞ்சம் ஹார்ட் ஷேப்லேயும் எடுத்துக்க போகிறேன். நல்லா ஷேப் பண்ணி எடுத்துட்டு மைதாவில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாகவே எடுத்துக்கோங்க, அது பார்க்க நல்லாயிருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கை மசிக்கும் போது கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு ஃபஸ்ட்டே எடுத்துக்கோங்க. அப்படி சரியாக வரல அப்படின்னா கேரட் துருவோம்ல, அதில் துருவி கூட எடுத்துக்கோங்க, அதுவும் கரெக்டாக வரும். நல்லா பிரெட் க்ரம்ஸில் 1க்கு 2 டைம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் எடுக்கும்பொழுது அது கூட கொஞ்சமாக உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர்லாம் போட்டிங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் எதுவும் சேர்த்துக்கல, ப்ளைனாக தான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் சேர்க்கும் போது நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா கோட்டாகி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு 2 டைம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உடனே பொரிக்காமல் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா பொரிக்கலாம். ஒரு 1 ஹவர் கழித்து அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ சீஸ் கட்லெட்டை இதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொரித்து கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் கண்டிப்பாக கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதில் சேர்க்குற சீஸ் கண்டிப்பாக உருளைக்கிழங்கை விட கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப அதிகம் இருந்தது அப்படின்னா பொரிக்கும் போது எல்லாம் வெளியில் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு கரெக்டாக திருப்பி விட்டுக்கோங்க, உடையாத மாதிரி.
நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பார்த்தீங்களா. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சீஸ் போடாமல் பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன். அதோட ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பார்த்திங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. உருளைக்கிழங்கும் சீஸும் மசிக்கும் பொழுது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக பொட்டேட்டோ சீஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.